ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் புதுசாக 95 மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போ மார்னிங் 6 o'clock ஆகுது. இன்னைக்கு வந்து 7 o'clock ஷிப்பு போயிட்டு டாமினிக்கன் ரிப்பப்ளிக்னு ஒரு பிளேஸில் போய் டாக் பண்ணிடுவாங்க. அங்கே போய் டால்ஃபின் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ கிளம்பணும். இப்போ 16th floor மார்க்கெட் பிளேஸுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியாமையே வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்படி ஆகும்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. தெரிஞ்சிருந்தா வெளியே போகாம ஷிப்புக்குள்ளேயே உட்காந்துருப்போம். எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோவில் டைரக்டாகவே உங்ககிட்ட காமிக்கிறேன். கண்டினியூ பண்ணி பாருங்க. நம்ம இந்தியா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அதே இட்லி தோசை வடை சாம்பார் அப்படிங்கிற மாதிரி யூஎஸை பொறுத்த வரைக்கும் அதே பிரெட் பட்டர் ஜாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 நாள் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு பிரெட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் 4வது நாளுக்கு அப்புறம் ஏதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக காமிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கித் என்ன எடுத்துட்டு இருக்கான்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் மேப்பிள் சிரப்பும் பேன் கேக்கும் எடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வெளியே போய் ஷிப்புக்கு வெளியே போய் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வருஷம் என்னோட கோல் என்னன்னா யூடியூப்ல நம்ம சேனல்ல அட்லீஸ்ட் மினிமம் 1000 மெம்பர்ஸாவது ஆட் ஆகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். எனக்கு வந்து ஸ்வீட் டூத்துனா எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே என்ன எடுத்துட்டு இருக்கேன்னா சாக்லேட் டோனட், சாக்லேட் கேக், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், பேன் கேக் வித் மேப்பிள் சிரப்போடு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வெளியே டார்க்காகவே இருக்கு பாருங்க. இன்னும் முழுசாக விடிய கூட இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி ஆளாக நாங்கள் தான் சாப்பிட வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு வேகமாக வெளியே போயிட்டு சுற்றி பார்க்கணும்ல, அதுக்காக தான் இப்போ வேகமாக வந்தாச்சு. ஒரே நேரத்தில் எல்லா ஃபுட்டுமே ஓப்பன் பண்ணிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாவா எனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. ஃப்ரைட் ரைஸ், கட்லெட், அப்புறம் வந்துட்டு ஃபலாஃபல் எடுத்துட்டு வந்திருக்காரு. பாவா பாருங்க, ப்ராப்பர் அமெரிக்கன் மாதிரி பிரெட்டில் அழகா பட்டரை தடவி ஆம்லெட் வச்சு போர்க்கை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது புதுசாக ஃபுட்டு பார்த்தா இது நிவிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எனக்கு பிளேட்டில் வச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு சொல்ல கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த ஷிப்பில் பாவாக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும்னு ஒரு வாட்டி கூட பிளேட்டில் வச்சு அவருக்கு கொடுத்ததில்லை. பாவாக்கு எப்போவுமே நானும் கிச்சன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டு எடுத்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். நாங்கள் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அன்வித் குட்டிக்கு பால் தான் கலக்கிட்டு இருக்கேன். ஃபுட் கோர்ட்டில் எவ்வளவோ கிட்ஸ் மீல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம சார் எதுவுமே கண்டுக்க கூட மாட்டார். அவன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இந்த பால் முகத்தில் தான் முழிப்பார். வீட்டில் தான் எப்படின்னு பார்த்தா ஷிப்புக்கு வந்தும் அதே பாலை தான் இப்போ குடிச்சிட்டு இருக்கான். இப்போ நானும் அங்கிட்டும் பால்கனியில் நின்று கடல் தண்ணியை தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது தண்ணி. ஒன்று டார்க் ப்ரௌன் கலரில், இன்னொன்று டீல் கலரில், மிடில் லாஸ்ட்டாக இருக்கிறது டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ டாமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் டாக் பண்ண போகிறதுனால 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு கடல் தண்ணியில் பார்க்க முடியுது. இதுவே நாங்கள் நடு கடலில் இருக்கிறப்ப எல்லா கடல் தண்ணியுமே ஒரே கலரில் தான் இருந்துச்சு. கிட்ஸ் 2 பேருக்குமே செம்ம எக்ஸைட்டடு. கடல் தண்ணி 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் நானும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது கிஸ்ஸு கொடுத்து தாஜா பண்ண வேண்டியது தான் இருக்குது. இந்த 2 கிட்ஸையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. 2 நாள் வெறும் கடல் தண்ணியை மட்டும் பார்த்துட்டு இப்போ ஊருக்குள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு பாதை போட்டிருக்காங்க பாருங்க, அந்த பாதையில் தான் நடந்து போய் ஊருக்குள்ளே போக போகிறோம்.
இப்போ நாங்க எல்லாருமே பேக் பண்ணிட்டு எங்க கிளம்ப போறோம்னா, டால்ஃபின் என்கவுண்டர்ன்னு சொல்லிட்டு டால்ஃபின் கூட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். டால்ஃபின ஹக் பண்ண போறோம். டால்ஃபின் எங்க எல்லாருக்குமே சூப்பரா கிஸ் குடுத்துச்சு. இப்போ பார்க்குறப்ப நம்ம ஷிப் மட்டும் தான் இங்க டாக் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் திருப்பி ரிட்டர்ன் வரப்ப காமிக்கிறேன். பக்கத்துல இன்னொரு பெரிய ஷிப், கார்னிவல் ஷிப் இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, திங்ஸஸ்ஸு, வாட்டர் பாட்டிலு, பான்ச்சோஸு, அப்புறம் டிக்கெட்ஸு, எம்எஸ்சி கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வந்து டால்ஃபின் என்கவுண்டருக்கு கிளம்பியாச்சு. இப்போ 12th டெக்கில் இருக்கோம். 12th டெக்லேருந்து கீழே 5th டெக்கு சோரா தேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த தேட்டரில் தான் நாங்கள் அந்த எக்ஸ்கர்ஷனுக்கு யாரெல்லாம் புக் பண்ணாங்களோ எல்லாருமே சேர்ந்து அந்த தேட்டரில் வந்துட்டு ஜாயின் ஆகி அங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். இப்போ நான் 5th டெக்கில் தான் இருக்கேன். 5th டெக்கில் கசினோ வழியாக தான் சோரா தேட்டருக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கசினோ பாருங்க, மேலே லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. இது வந்து ஒரு பான்ச்சோஸு ஷிப்பில் கிளம்புறப்ப எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு வெளியில் வெதர் வந்துட்டு நல்லா மழை பெய்ய போகுதுன்னு. ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா நாங்கள் ஷிப்புக்குள்ளேயே ஒழுங்காக இருந்திருப்போம். இங்கே வெளியே பார்க்குறப்பவே நல்லா வெளியே மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக தான் இருக்கோம். ஸோ பான்ச்சோஸ் கூட வாங்கியிருந்தோம், மழை பெஞ்சா வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட் ரெயின் தான் மேனேஜபிள். நம்ம இதுக்காக வந்து எக்ஸ்கர்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்க முடியாதுன்னு போயாச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியுது, யாராவது கண்டினியூஸாக 4 மணி நேரம் மழையில் நின்றுப்பாங்களா? நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டினியூஸாக 4 மணி நேரம் மழையில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நடுராத்திரி ஆவிங்க சுத்திட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நாங்க பட்ட பகல்ல எல்லாம் வெள்ளை கலர்ல ஜவுத்தால் பை போட்டுக்கிட்டு ஆவிங்க மாதிரி சுத்திட்டு இருக்கோம். பார்க்கவே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. நாங்க இன்னைக்கு போற எக்ஸ்கர்ஷன் நேம் வந்து டால்ஃபின் என்கவுண்டர். இந்த டால்ஃபின் என்கவுண்டர் எம்எஸ்சி எக்ஸ்கர்ஷன். ஸோ அவங்க மூலியமாவே ஒரு 2 months பேக்கே புக் பண்ணியாச்சு. ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு 2 adults 2 kids 4 பேருக்கும் சேர்த்து டோட்டல் $500 ஆச்சு. ஷிப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் டாமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் உள்ள மக்கள் வந்துட்டு பேண்ட் வாசிப்பாங்கல்ல, அவங்க வந்து எல்லா மக்களையும் அவங்க ஊருக்கு சூப்பராக வரவேற்றாங்க. நாங்கள் புக் பண்ணது எம்எஸ்சியோட எக்ஸ்கர்ஷனுங்கிறதுனால அவங்களே ப்ராப்பராக எல்லா மக்களையும் வந்துட்டு கைட் பண்ணாங்க. அவங்களே வந்துட்டு பஸ்ஸில் அழைச்சிட்டு போயிட்டு பஸ்லேயே வந்து ஷிப்பு கிட்ட ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம வெளியில் போயிட்டு எங்கேயாவது மிஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை.
பாவாவை பாருங்க அன்வித்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ பாஞ்சோஸ் போட்டுட்டு இங்கே சீட்டில் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் அவன் சைஸுக்கு அந்த பாஞ்சோஸ் அவனோட ஹைட்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நாங்கள் வந்திருக்கிற பிளேஸுக்கு ரீச் ஆக போகிறோம். பஸ் ஏறினதுக்கப்புறம் வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் ஓஷன் வேர்ல்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ நாங்கள் வந்து இறங்குற பிளேஸ் வந்துட்டு ஓஷன் வேர்ல்டு. இந்த ஓஷன் வேர்ல்டில் தான் நாங்கள் போய் டால்ஃபின் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக அந்த டூரிஸ்ட் கைடு பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு பாருங்க, எங்கள் எல்லாரையும் வந்துட்டு நல்லாவே கைட் பண்ணாங்க. ஸோ பாஞ்சோஸ் போட்டிருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இன்னைக்கு ஃபுல் டே மழை தான். அட மழையில் விடா முயற்சி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சுற்றிட்டு இருக்கோம். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால உள்ளே என்டர் ஆகுறப்பவே அந்த கிஃப்ட் ஷாப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது சொவீனியர்ஸ் இங்கே வாங்கிக்கலாம். ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, என்னன்னு கூட கேட்காம அப்படியே வாங்கி குடிச்சிட்டேன். என்னோட ரியாக்ஷனை பாருங்க. கேமரா லென்ஸில் அங்கங்கே கொஞ்சம் வாட்டர் மார்க்ஸ் தெரியுது. வேறு வழி இல்லை, எனக்காக கொஞ்சம் இந்த வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த லாக்கரில் எங்களுக்கு தேவையான அந்த 2 பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த 2 பேக்ஸையும் சேர்த்து ஒரே லாக்கரில் வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷுவலாக உள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான். 10 மணி நேரம் ஷார்லட் டு மியாமி டிரைவ் பண்ணி 2 days சீ ட்ராவல் பண்ணி 3rd டே ஷோர் எக்ஸ்கர்ஷன். எப்படி பிளாஸ்டிக் கவரை மாட்டி மலையில் உட்கார வச்சுருக்காங்க. பஸ்ஸுலேருந்து எங்களை 9:30க்கு கீழே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களோட டால்ஃபின் என்கவுண்டர் ஷோ வந்துட்டு 11 o'clock தான். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த தண்ணியில் வந்துட்டு கிட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு சேரில் உட்காந்துருந்தேன். ஃபுல்லாக இன்னைக்கு மழை தான், ஜோன்னு அடிச்சு மழை ஊற்றிடுச்சு. இப்போ நம்ம டைம் ஸ்லாட் 11 o'clock ஆயிடுச்சு. அடுத்து போய் டால்ஃபினை பார்க்கலாமா? லெவன் ஓ கிளாக் ஸ்லாட்டுக்கு ஒரு 5 ஃபேமிலிஸ் அலோவ் பண்ணாங்க. இப்போ நம்ம தான் உள்ளே இறங்கியிருக்கோம். ஸோ டால்ஃபினுக்காக வாட்டர் கொஞ்சம் நல்லாவே வார்மாக இருந்துச்சு. ஸோ இப்போது டால்ஃபினோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக டால்ஃபின் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குது. எல்லாரும் சேர்ந்து இருந்தா டால்ஃபின் யாருக்கு கிஸ் கொடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆயிடும்னு தனித்தனியா நிக்க வச்சு இப்போ பாபாக்கு டால்ஃபின் கிஸ் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஹக் கொடுத்துட்டு இருக்கு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. டால்ஃபின் நல்லா வலுவலுன்னு இருக்கு டச் பண்றப்ப. அன்வித்து குட்டி நல்லாவே பயந்துட்டா. இப்போ அன்வித்துக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கு டால்ஃபின். டால்ஃபினை அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயினர் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்குது. ஸோ லைட்டாக கை அசைச்சா போதும், அவ்வளோ அழகாக சொல்கிற பேச்சை கேட்குது.
நான் டால்ஃபின் பக்கத்துல வந்தோடனே பயங்கரம் பீதி ஆயிட்டேன். ஸோ இப்போ ஃபிஷ்ஷை கூட அது கொடுக்குற ஃபிஷ்ஷை கூட கீழே போட்டுட்டேன். டால்ஃபின் எனக்கு கிஸ் கொடுக்க வருது. ஸோ எனக்கு பயங்கரமா பயம். அந்த ட்ரெயினரோட கையை பிடிக்க போறேன் பாருங்க. இதுவே பக்கத்துல பாவா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு ஒரு அடி கொடுத்துருச்சு கன்னத்திலேயே. இந்த டால்ஃபின் என்கவுண்டர்ல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. 5 இயர் கிட்ஸ் எல்லாம் அலோவ் பண்றாங்க. இதுவே டால்ஃபின் வித் ஸ்விம்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்கர்ஷன் இருக்கு. அந்த எக்ஸ்கர்ஷனுக்கு வந்து எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரிஞ்சா அது பண்ணலாம். டால்ஃபின் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்விம் பண்ணலாம். டால்ஃபினோட எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதை இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம ஷெல்டர் மாதிரியே பக்கத்து ஷெல்டரு. இங்கே பாருங்க எவ்வளோ மழை பெய்யுது பாருங்க. இது வந்துட்டு ஒரு அடமழை வித் காற்றுன்னு தான் சொல்லுவேன். பயங்கரமான காற்று. இந்த காற்று அடிக்கிறப்ப இந்த ஷெல்டரே வந்துட்டு நகர்ற மாதிரி, நம்ம ஆளுங்களே நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ பசங்க பாருங்க இப்போ டால்ஃபின் என்கவுண்டர் முடிச்சுட்டு குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்கர்ஷன் கேன்சல் பண்ணணும்னு எங்களுக்கு தோணவே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் உள்ள கிஃப்ட் ஷாப்பில் நாங்கள் எப்போவுமே எங்கேயாவது வெளியே போனால் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குல்ல, அது வாங்கி நாங்கள் வந்து சேகரிப்போம். ஸோ அதே மாதிரி வாங்கிட்டு சிப்ஸ் பேக்கெட்லாம் வாங்கிட்டு அடுத்து லஞ்சு சாப்பிட தான் போகணும். குட்டி பையனுக்கு மட்டும் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ லஞ்சு சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே வெட்டாக தான் இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சேஞ்சிங் ஏரியா இருக்கு. ஆனால் நாங்கள் எதுவும் பண்ணிக்கல. பாவா என்ன சொல்றாருன்னா, இந்த குளிரை நீ என்ஜாய் பண்ணு, வெட்டாக இருந்தால் என்ன, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. இங்கே பாருங்க, இங்கே டெசர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் எனக்கு மட்டும் டெசர்ட்ஸ் நல்லா அருமையாக கிடச்சிடுது. எல்லா டெசர்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. என்னோட மெயின் ஃபுட்டு வந்து சிக்கன் விங்ஸ் வித் சாஸு ஃப்ரைஸ் வாங்கியிருக்கேன். பாபாவோட மெயின் ஃபுட்டு வந்துட்டு ரைஸு வித் சம் கிரேவி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மீட்டு, வெஜிடபிள்ஸ். அங்கிட்டுக்கு வந்து நூடுல்ஸ் வித் பிக்கிள், ஃப்ரைஸு. இங்கே ஓஷன் வேர்ல்டில் ஃபுட்டுக்கு வந்து லஞ்ச் டைமில் பெர் அடல்ட்டுக்கு வந்து $18 சார்ஜ் பண்ணாங்க. 10 இயர் ஓல்டு கிட்டுக்கு $10. அப்புறம் 5 இயர்ஸ் ஓல்டுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணலை. ஸோ நம்மளும் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டார். இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிற பிளேஸ் வந்துட்டு ஆம்பர் கோவ், ஷிப்பு டாக் பண்ணுற பிளேஸு. ஸோ இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே பின்னாடி பாருங்கள், நம்மளோட ஷிப்பு எவ்வளோ பெருசாக ஜைஜாண்டிக்காக நிற்குது. 4 மணி நேரம் கண்டினியூஸாக மலையில் நனைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் ஷிப்புக்குள்ளே இப்போ போக போகிறோம். இந்த ஷிப்பை பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இங்கே வந்து நம்ம ஊரில் ரிக்ஷா இருக்கும் பாருங்களேன், அதே மாதிரி ரிக்ஷா சர்வீஸ்லாம் கூட இங்கே இருந்துச்சு. ஸோ நம்மளால் யாராவது பெரியவங்க இருந்தால் நடக்க முடியல அப்படின்னா ரிக்ஷாவில் ஏறி அங்கே ஷிப்பு கிட்ட போய் விட்டுருவாங்க. எப்படா ஷிப்புக்கு போவோன்னு தலை தெறிக்க ஓடி வந்துட்டோம். ஃபைனலாக ஷிப்புக்கு வந்தாச்சு. நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன்ல, நம்ம ஷிப்பு பக்கத்தில் எந்த ஷிப்பும் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய கார்னிவல் ஷிப்பு நிற்குது பாருங்க.
என்னோட ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னா ஈவினிங் ஃபோட்டோ ஷூட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது ஒரு லைஃப் லாங் மெமரிஸ். நான் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஷிப்பில் மல்டிபிள் ஃபோட்டோ பூத்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்கள் நிவேதா. பாய்.